தயாளா, நம்ம வீட்டுக்கு ஒரு புது உசுறு வரப்போதியா? மகமாயி, என் பிள்ளைங்களுக்கு எங்க போனாலும் தலை காத்து நிக்கணும்தா. எத்தனை மாசம்? 3 மாசம் கன்ஃபார்ம். கொஞ்சம் அனிமிக்கா இருக்காங்க, நான் மெடிசன் செய்து தரேன். டாக்டர், just so we got one information, இவன் என் சின்ன பெரியம்மா பேத்தி, டிஸ்டன்ஸ் ரிலேஷன். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணா 7.4% பிறக்கிற குழந்தைகள் கோணிக்கிட்டு பிறக்குமாமே. அவசகுணமா பேசாதீங்க, குழந்தை நல்லா இருக்கு. அது போதும். ஆஸ்பத்திரி பக்கம்லாம் போகவே கூடாது மலரு. உணவு தான் சிறந்த மருந்து. நல்ல உணவாக சாப்பிடு, ஓடி ஆடி வீட்டு வேலையை பாரு, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ, சுகப்பிரசவமாகும். என்ன பேரை வைக்கலாம்? பொம்பளை பிள்ளையா பிறந்தா இளவரசி சிங்க பெருமாள், ஆம்பளை பிள்ளையா பிறந்தா சக்கரவர்த்தி சிங்க பெருமாள். அண்டர்ஸ்டாண்ட்? 3 மாத்தையில குப்பரை படுக்கிறான், 6 மாத்தையில எந்திரிச்சு உட்காடுறான், 9 மாத்தையில ஓடுறான், 1 வயசுல பேசுறான். குறுக்க வராத. 1.25 வயசுல ப்ரீகேஜி, 2.25 வயசுல எல்கேஜி, 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறேன், +2 அவனே வாங்குவான். எம்பிபிஎஸ் நம்ம நாட்டில் படிக்க வைக்கிறேன், ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ரோட் அனுப்புறேன். அங்கே எம்எஸ் உப்தாலா யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளிநாட்டு மக்களுக்கு சேவை செய்யறான். அங்கே அவனை மாதிரியே படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டு கம்பெனியில் வேலையில் கிடக்கிற ஒரு தமிழ் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தமிழ் பேசணும், தட்ஸ் மஸ்ட். 2 பேர் வெளிநாட்டில் சம்பாரிச்சு கை நிறைய பணத்தோட என்ஆர்ஐ என்ற பேக்ரவுண்டோட நம்ம நாட்டில் வந்து இறங்குறாங்க. அங்கே ஊரை தாண்டி ஊரை பார்க்க பக்கத்தில் முரட்டுத்தாம ஒரு இடத்தை வாங்கி அதில் கிராண்டியரா ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி அவனை ஓட வேண்டிய வயசில் ஓட விடாமல், விளையாட வேண்டிய வயசில் விளையாட விடாமல், அவன் கவிதையை கொண்டு, சந்தோஷத்தை கொண்டு, சிரிப்பை கொண்டு, அவனுக்குள்ளே இருக்க மனிதாபிமானத்தை கொண்டு, அவனை மிஷினாக வளர்த்து அவன் டிப்ரெஷன் ஆகி பல பேர்த்தை கொள்றதுக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? உன் ஆசையெல்லாம் கருவில் இருக்க குழந்தை மேலே திணிக்காத மலரு. அந்த ஆத்மாவுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குது, வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான்.